ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜாலி ட்ரிப். இன்றைக்கி நாம் டாப் ஸ்லீப்லேருந்து செக் அவுட் ஆகிறோம். செக் அவுட் ஆகி நாம் நெக்ஸ்ட்டு வால்பாறை போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அதனால் இப்போ கிளம்ப போகிறோம். ஆக்சுவலாக நேற்று மதியம்தான் வந்து நம்ம டாப் ஸ்லீப் வந்தோம். ஒரு 1 o'clock போல் நேராக போய்ட்டு பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வில் சஃபாரி போனோம். சஃபாரி பார்த்துட்டு திரும்ப ரிட்டன் வந்தோம். அங்கே சஃபாரி போகும்போதே நமக்கு ஏகப்பட்ட எக்ஸைட்மெண்ட்டான ஒரு அனுபவம் கிடச்சிது. நம்ம எலிஃபண்ட் பார்க்க முடியுமான்னு நினச்சோம். 2-3 இடத்துல பக்கத்துலேயே பார்த்தோம். அது ரொம்ப ஒரு லக்குன்னு தான் சொல்லணும். அப்புறம் பைசன் தான் நாங்கள் இது வரைக்கும் பார்க்காம இருந்தோம். நம்ம ரிட்டன் ஆகி இப்போ போயிட்டுருக்கோம். போகும்போது பைசன் பார்க்க முடியுதான்னு தெரில. பை லக் பார்த்தா அது ஒரு பெரிய அதிர்ஷ்டம் தான் நமக்கு. ஆக்சுவலாக நாங்கள் தங்கியிருக்கிற வீடு பார்த்திங்கன்னா ரெசார்ட் வந்து இதுதான், கெஸ்ட் ஹவுஸ். இது வந்து பைசன் ஹவுஸ்ன்னு பேர். அப்படியே பின்னாடி பார்த்திங்கன்னா நேராக மேலே குறிஞ்சி, முல்லை, மருதம் இது இருக்குது. சீத்தல் ஹவுஸ்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் வந்து மேலே. இப்படியே லாஸ்ட்டில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அம்புலி கெஸ்ட் ஹவுஸ்னு ஒன்று இருக்குது. 3 கிலோமீட்டர் உள்ளார நடு காட்டுக்குள்ளார அந்த கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. அங்கே நைட்டு ஃபுல்லாக ஒரு 200 மான் போல் இந்த கிராஸில் தான் ஃபுல்லாக எல்லாம் படுத்துருந்தது. ஸோ நாங்கள் நைட்டு வந்து ஒரு 2 மணி வரைக்கும் தூங்கவே இல்லை, முழிச்சிட்டு இருந்து இந்த பக்கம் ஏதாவது அனிமல் கிராசிங் இருக்குதா என்னன்னு பார்த்தோம். அப்புறம் நைட் சஃபாரி வேறு நாங்கள் பரம்பிக்குளம் வரைக்கும் நைட் போயிட்டு வந்தோம். அதுவே ஒரு அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட்டாக இருந்தது. அப்புறம் பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பேக் சைடு பின்னாடி காமிக்கிறேன். பின்னாடி ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது பாருங்கள், அதுதான் பஸ் ஸ்டாப். அது அந்த பஸ் ஸ்டாப் வாசலில் ஒரு 2 கரடி வந்து நைட்டு ஒரு கரெக்டாக 1 o'clock கிராஸ் ஆச்சு. நாங்கள் டார்ச் லைட் அடித்து பார்த்தோன்னா அது ஓடி போயிடுச்சு. ஸோ பாருங்கள், இதுதான் நம்ம தங்கியிருந்த இடம். இங்கே தான் உட்காந்துருந்தோம். நாங்கள் உட்காந்துட்டு நைட்லாம் தூங்கவே இல்லை. லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த இது பார்க்கும்போது இந்த சைடில் தான் கரடி கிராசிங் ஆச்சு. நைட்டு ஃபுல்லாக மான்லாம் வந்து இங்கே தான் படுத்துருந்தது. எலிஃபண்ட்லாம் பார்த்திங்கன்னா நைட்டு இந்த மூங்கில் வந்து உடைக்கிற சத்தம், இதெல்லாம் வந்து பிளிடுற சவுண்டெல்லாம் நைட் ஃபுல்லாக கேட்டுகிட்டே இருந்தது. உட்காந்து கேட்டு தான் இருந்தோம். அது ஆக்சுவலாக இங்கே உள்ள ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் சொன்னார், அது ஒரு மாதிரி பியானோ சவுண்டு மாரி ஒரு டிஃப்ரெண்ட் சவுண்டு ஒன்று கொடுக்கும் அப்படின்னாரு. அவர் சொன்ன மாதிரியே செம சவுண்டு. நைட்டு உட்காந்து அதெல்லாம் பார்த்துட்டு தான் நாங்கள் போனோம். இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஹவுஸும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவில் இருக்குது. நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலை கொடுக்குது. இப்போ பார்த்திங்கன்னா குறிஞ்சி, முல்லை, மருதம். இந்த பக்கம் உள்ளது குறிஞ்சி, முல்லை, மருதம். பின்னாடி பேக் சைடில் உள்ளது பார்த்திங்கன்னா சீத்தல் ஹவுஸ்னு ஒன்று இருக்குது. அது 4000. இது 3 வந்து 3000 ஃபார் 2 person. அடிஷ்னல் பர்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1000 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அது சீத்தல் ஹவுஸ் வந்து 4000. அடிஷ்னல் பர்சனுக்கு வந்து 1000 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அடுத்து வந்து அங்கே ட்ரீ டாப் இருக்குது, பாம்பு ஹட்டு. ட்ரீ டாப் வந்து 5000, பாம்பு ஹட் வந்து 3000. உங்களுக்கு நல்ல ஒரு ஃபாரஸ்ட் அட்மாஸ்பியரில் வந்து தங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டாப் ஸ்லீப் வந்து ஒரு நாள் நைட்டாவது ஸ்டே பண்ணுங்கள். வீக் டேஸில் ஃப்ரீயாக தான் இருக்குது. வீக் எண்டு, அதாவது பர்டிகுலராக சாட்டர்டே பார்த்திங்கன்னா எல்லாம் புக் ஆகிடுது. ஸோ உங்களுக்கு சாட்டர்டே வேணால் ரொம்ப அட்வான்ஸாக புக் பண்ணணும். வீக் டேஸை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இருக்கிறதுல ஃப்ரீயாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது பில்லர் டாப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பில்லர் மாரி கட்டி அது மேலே இந்த வீடு இருக்கும். இது 5000 per நைட்டு. இது இல்லாமல் ட்ரீ டாப்னு ஒன்று இருக்குது, அதுவும் 5000 தான். நீங்கள் கீழே சின்னதாக ஒன்று பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, அதுதான் வந்து பாம்பு ஹட் அப்படின்னு பேர். அது வந்து 3000 rupees. அதுக்கு பேக் சைடில் ஒன்று இருக்குது பாருங்கள், அது மரத்து மேலே இருக்கிறது, அதுதான் ட்ரீ டாப்பு. அது வந்து 5000 rupees per நைட்டு. பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இது மேலே இருந்து நம்ம பார்க்குறது. நைட் டைமில் வந்து அனிமல்லாம் இது மேலே இருந்து நம்ம வந்து வாட்ச் பண்ணலாம். ஸோ அதனால் நீங்கள் உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் இந்த ட்ரீ டாப்பில் ஒரு நாள் நைட்டு நீங்கள் ஸ்டே பண்ணி என்ஜாய் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் பைசன் ஹவுஸு. இங்கே தான் வந்து நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். பெர் நைட்டு பார்த்திங்கன்னா 3000 ரெண்ட்டு.
இது மெயின் ரோட் பக்கத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸி அக்சஸ், கொஞ்சம் பயம் இல்லாமல் தங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வந்து இங்கே வந்து நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு அனிமல் மூவ்மெண்ட் இங்கே இருக்குது, அனிமலும் உங்களுக்கு பார்க்கக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் குறிஞ்சி, முல்லை, மருதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 வீடு இருக்குது. இது பார்த்திங்கன்னா ரெண்ட்டு 3000 பெர் நைட்டு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பைசன் ஹவுஸ்க்கு பக்கத்துலேயே தான் இருக்கும். பைசன் ஹவுஸ் பக்கத்தில் பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு 100 மீட்டர்ஸ் சரௌண்டிங்ஸ்குள்ளாரே பார்த்திங்கன்னா இந்த எல்லா ஹவுஸுமே இருக்கும். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், சீத்தல், இது எல்லாமே அதுமாதிரி ட்ரீ டாப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 to 200 மீட்டர் டிஸ்டன்ஸ்குள்ளாரையே இது பக்கத்தில் இருக்கும். விஐபிலாம் வந்தால் ஸ்டே பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு கெஸ்ட் ஹவுஸ் வச்சுருக்காங்க. அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற கெஸ்ட் ஹவுஸ் தான் அந்த விஐபி தங்குறதுக்கான கெஸ்ட் ஹவுஸு. நாம் முதல் நாள் சேத்துமடை செக் போஸ்ட்லேருந்து டாப் ஸ்லிப் வர்ற வழியில் எந்த விதமான அனிமல்ஸும் பார்க்கல. அதனால் நாம் ஒரு பிளான் பண்ணோம். ஏர்லி மார்னிங் இங்கேருந்து கிளம்பி கீழே சேத்துமடை செக் போஸ்ட் வரைக்கும் போயிட்டு வரலாம், அனிமல்ஸ் ஏதாவது பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக காலையில் நேரத்தோடே கிளம்பி நாங்கள் போனோம். நாங்கள் போன வழியெல்லாம் ரொம்பவும் பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். நீங்களும் இதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பக்கத்தில் செடியை பிடிச்சிங்க. டாப் ஸ்லிப்பில் யானை வந்து அதிக அளவில் இருக்குது. இப்போ நாம் வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு யானை வந்து இந்த மூங்கில் வந்து உடச்சி போட்டு போயிருக்கு. ஏன்னா பக்கத்துலேயே வந்து ஃப்ரெஷ்ஷாக போட்ட அதோட சாணமும் இருந்தது. ஸோ அதனால் நம்ம வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இதை உடச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. நாம் போயிட்டு இருந்த சமயத்தில் நமக்கு ஷாக் கொடுக்குற மாதிரி பைசன் வந்து கூட்டமாக நின்றுட்டு இருந்தது. ஏற்கனவே ஒரு பைசன் பார்த்தோம், பட் கொஞ்சம் தூரமாக இருந்தது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கத்துலேயே இந்த பைசன் இருந்தது, அதுவும் கூட்டமாக வந்திருந்தது. நமக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. பைசன் வந்து ஒரு டேஞ்சரான ஒரு அனிமல். இது வந்து சிங்கம், புலி இந்த மாதிரி அனிமல்ஸ்லாம் கூட அட்டாக் பண்ணக்கூடிய அளவுக்கு ரொம்ப பலம் வாய்ந்த ஒரு அனிமல்னு பார்த்தீங்கன்னா இந்த காட்டெருமைன்னு சொல்லக்கூடிய பைசன் தான். இருங்க
இங்கே ஒன்றும் பண்ணாது நான் வந்ததுன்னா நானே சொல்கிறேன். ரெடியாக இருந்துங்க. இல்லை ரெடியாக இருந்துங்க. அப்படியே ஆமாம் வைல்ட் அனிமல்ஸும் இதுமாரி ஸ்லாண்டிங் லைட் ஸ்லாண்டிங்கில் தான் வருதுங்க. இது வந்து எப்படின்னா யானையை விட பவர்ஃபுல்லாக இருக்கும். இது யானையை விட பவர்ஃபுல்லாக அட்டாக் பண்ணுவோம். ஆமாம் ஆமாம். நாம் முதல் நாள் ட்ரிப்பில் பரம்பிக்குளம் சஃபாரி போனப்போ யானை மற்ற அனிமல்ஸ்லாம் பார்த்தோம். பட் பைசன் மட்டும் நம்மளால் பார்க்க முடியல. ஆனால் இன்றைக்கி மார்னிங் நம்ம கிளம்பி வரும்போது ஏதாவது அனிமல்ஸ் பார்த்துடலாமா, அதாவது பர்டிகுலராக யானை இல்லைன்னா பைசன் இதில் ஏதாவது பார்த்தாலும் ஓகே அப்படிங்கிற ரேஞ்சு தான் நம்ம பிளான் பண்ணி வந்தோம். பட் நம்ம கிளம்புனதுலேருந்து பார்த்திங்கன்னா நிறைய பைசன் வந்து வர்ற வழியெலாம் நிறைய பார்த்துட்டோம். முதல் நாள் பார்க்காததையும் சேர்த்து மறுநாள் நம்ம பார்த்துட்டோம். அது வந்து ஆனால் எருமை அசையாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த காட்டுறவங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுதுன்னு. அந்த எருமையை ஓட சொல்லு. அது நல்ல பல்காக தான் இருக்குது. அது பாரு, அது நடக்கிறது அது பாருங்க. ஏறுது பாருங்க. ஷப்பா ஐயோ, நம்மளோட ஏற முடியாது. சந்தோஷம் முன்னாடி பார்த்தீங்க இதே பார்த்தீங்க யாருக்கு நான் போயிட்டேன். எல்லாம் இந்த காட்டில் சண்டை போடுறது ஒன்றோட ஒன்று நிறைய வருது. நாம் சேத்துமடை செக் போஸ்ட்லேருந்து டாப் ஸ்லீப் போகிற வரைக்கும் ரோட்டுக்கு 2 பக்கமும் ஏராளமான மூங்கில் மரங்களை நம்மளால் பார்க்க முடியும். யானைக்கு ரொம்ப பிடித்தமான உணவுனா மூங்கில்னு சொல்லலாம். அதனால் மூங்கில் எங்கே இருக்கோ அங்கே யானை அதிக அளவில் காணப்படும். நாம் சேத்துமடை செக் போஸ்ட் வரைக்கும் ஜாலியாக ஒரு ட்ரைவ் போயிட்டு அங்கே போய் நம்ம திருப்பிட்டு மறுபடியும் டாப் ஸ்லீப் வந்து ரூமில் செக் அவுட் பண்ணிவிட்டு மறுபடியும் நாம் வால்பாறை அங்கேருந்து கிளம்பிட்டோம். உங்களுக்கும் இந்த டாப் ஸ்லீப் பரம்பிக்குளம் எபிசோட் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டாட்டா பை பாய்.